இதில் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள்லாம் இருக்குது இல்லையா? இந்த வணக்க வழிபாடுகளுக்கு அரபியில் ஒவ்வொரு வணக்கத்துக்கு ஒரு பேர் இருக்குது. தொழுகைக்கு சலாத்துன்னு சொல்லுவாங்க, நோன்புக்கு சவமுன்னு சொல்கிறோம். இந்த வணக்கங்களுக்கு பெயர் இருக்கு இல்லையா? இது ஒரு புது சொல்ல உருவாக்கி அல்லாஹ் அந்த வணக்கத்தை நமக்கு தரலை. அரபு மொழியில் அந்த மக்கள் பயன்படுத்தின சொல்லில் தான் இந்த சலாத்துங்கிறத தேர்ந்தெடுத்து இந்த தொழுகைக்கு அல்லாஹ் பயன்படுத்திட்டான். இந்த வணக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த சொற்கள் வேறு அர்த்தத்தில் இருந்தது. இப்போ சலாத்துங்கிறது இஸ்லாத்தில் தொழுகிறோம் இல்லையா, ருக்கு சஜிதா இதை செய்கிறது தான் தொழுகைங்கிறோம். இந்த தொழுகைங்கிறத நம்ம அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த சொல் அரபில் இருந்துச்சு. சலாத்துங்கிற சொல் தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை நமக்கு சொல்வதற்கு முன்னாடியே அரபு மொழியில் இருந்தது. எதற்கு இருந்தது என்று சொன்னால், துவா செய்வது என்கிற அர்த்தத்தில் இருந்தது. இந்த சலாத்துன்னு சொன்னாலே துவான்னு தான் அர்த்தம். அப்போ இஸ்லாம் வந்த பிறகு என்ன செஞ்சுன்னா, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு புது சொல்லை உண்டாக்கி அந்த வணக்கத்துக்கு பேரை ஆக்காமல் அந்த இருக்கிற சொல்லில் எது பொருத்தமாக இருக்கும் என்று தேர்ந்தெடுத்து இந்த சலாத்தை தொழுகை என்பதற்கு இஸ்லாம் பயன்படுத்துகிறது. அப்போ குரானில் ஹதீஸில் சலாத்துன்னு வருதுன்னு வைங்க, அதுக்கு உடனே தொழுகைன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. எந்த இடத்தில் அந்த தொழுகையை குறிக்கிறது என்று பார்த்து அந்த அர்த்தம் செய்யணும். எந்த இடத்துல அகராதியுடைய அர்த்தம் இருக்குல்ல, துவா பிரார்த்தனைங்கிற அர்த்தம், அந்த அர்த்தம் எங்கெங்கே இருக்குது என்று பார்த்து பிரித்து வழங்கணும். இப்படி தான் சௌமு என்றால் நோம்புன்னு சொல்கிறோம். இந்த நோம்புங்கிற இந்த சௌமுங்கிற சொல்லு ரசூல்லா தான் முதல்ல உண்டாக்குனாங்களா? இல்லை, குரான் தான் இந்த சௌமுங்கிற சொல்லை உருவாக்கி இந்த வணக்கத்துக்கு இந்த பேரை வச்சிச்சான்னா இல்லை. இந்த சௌமுங்கிற வார்த்தை அந்த மக்களை, ஜாகிலியா மக்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சௌமு என்றால் கட்டுப்பாடோடு இருப்பது, ஒரு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறாங்கல்ல, அந்த கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு சௌமுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த நோம்புங்கிற இந்த சுபுகுலேருந்து மகரிப் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்கணும் இல்லையா, இந்த செயலுக்கு ஒரு பேரை வைக்கணும். என்ன பேர் வைக்கிறது? அந்த இருக்கிற சொற்களையே தேர்ந்தெடுத்து இந்த சௌமு என்பது அதுக்கு வைக்கலாம். இப்படி தான் இந்த சௌமுங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சௌமு என்று வர்ற எல்லா இடத்துலையும் நம்ம நோம்புன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. சௌமுங்கிறது நம்ம இபாதத்தை நம்ம சொல்லி தந்தப்பட்ட பிறகு இதை செய்கிறோம். ஆனால் இந்த அர்த்தம் இல்லாமல் அகராதியுடைய அர்த்தத்திலையும் அந்த சொல்லு பயன்படுத்தப்படும். அப்போ அகராதி அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுற இடங்களில் அந்த அர்த்தம் செய்யணும். மார்க்கத்தினுடைய அர்த்தத்தை பயன்படுத்துகிற இடத்துல அந்த அர்த்தம் செய்யணும். அதே மாதிரி ஜக்காத்துன்னா தூய்மைன்னு அர்த்தம். இது ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி அரபு மொழியில் இருக்கிறது. ஜக்காத்துனா தூய்மை, தூய்மைப்படுத்துதல். ஒய் ஜக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார்லாம் இருக்குது இல்லையா, அந்த இதுதான் ஜக்காத்துடைய அர்த்தம். அப்போ பொருளாதாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் தர்மம் செய்யணும் 100க்கு 2 இந்த மாதிரியான கணக்கை சொல்லும் பொழுது அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஜக்காத்துங்கிற பேரை சொல்கிறான். இந்த ஜக்காத்துங்கிற பேரை அல்லாஹ் உருவாக்கியா சொல்கிறான்? இல்லை, ஜக்காத்துன்னு ஏற்கனவே அந்த சொல்ல இருக்கிறது. தூய்மைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தை கொடுத்து அந்த தூய்மைப்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் உள்ள பொருளாதாரத்தில் உள்ள தவறுகளை எல்லாம் சரி பண்ணி அடுத்தவர்கள் காசு நம்மள்கிட்ட சேர்ந்துருக்கேன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2.5% கொடுக்கும் பொழுது மீதி உள்ள பணம் தூய்மையாயிடுது. அந்த அர்த்தம் வருவதற்காக வேண்டிய ஜக்காத்துங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்லாம் மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளுக்கு சொல்கிற சொற்கள் இருக்கு இல்லையா, இதை எல்லா இடத்துலையும் ஒரே அர்த்தம் செஞ்சாண்டு வைங்க, அது வழிகட்டில் கொண்டு போயிடும். எந்த இடத்தில் அது வணக்கத்துக்கு சொல்லுகிறது, எந்த இடத்தில் அகராதி அர்த்தத்தில் இருக்கிறது, இப்படி பிரித்து பார்த்து அகராதி அர்த்தத்தில் வர்ற இடங்களில் இந்த வணக்கங்கிற அர்த்தத்தை என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. துவாங்கிற அர்த்தம் தான் சலாத்துனா, துவாங்கிற அர்த்தம் தான் குரானில் பல இடத்துல வரும். சில இடங்களில் தொழுகைங்கிற அர்த்தம் வரும். இப்போ தொழுகைங்கிற அர்த்தம் வர்ற இடத்துல தொழுகைன்னு அர்த்தம் செய்யணும், துவாங்குன்ற வர்ற இடத்துல அந்த அர்த்தம் செஞ்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி தான் ஒரு வசனம் இப்போ சஜிதாங்கிறது, இப்போ அதுக்காகத்தான் பிரச்சனைக்கு வர்றோம். இப்போ சஜிதாங்கிற ஒரு சொல் இருக்குது. இந்த சஜிதாங்கிற சொல் நம்ம சஜிதான எதை வழங்கி வச்சுருக்குறோம், நம்ம தொழுகையில் ஒரு முறையாக செய்கிறோம்ல, நெற்றியை நிலத்தில் வச்சு 2 கையை ஊண்டி அந்த மாதிரி செய்கிறோம் இல்லையா, இந்த செயலுக்கு சஜிதான்னு நம்ம வச்சுருக்குறோம். இந்த சஜிதா அகராதியில் அந்த அர்த்தம் இருக்கான்னா அந்த அர்த்தம் கிடையாது. அகராதியில் என்ன அர்த்தம்னு சொன்னால், பணிவாக நடக்கிறதுக்கு பேர் சஜிதா. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் பணிந்து போகிறீங்கன்னு வைங்க, அது சஜிதா. ஒருவனுடைய கட்டளையை நீங்கள் ஏற்று நடந்தால் அதுக்கு பேர் சஜிதா. நீங்கள் அவனுக்கு பணிகிறீங்க, ஒருத்தன் ஒரு செயலை செய்யுங்கன்னு சொல்கிறான், சரிங்க முதல்ல அழிங்கிறீங்க, அதான் சஜிதா.
இப்போ சஜிதா என்பது வந்து எல்லா விதமான பணிவையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே நேரத்தில் வந்து இஸ்லாம் வந்த பிறகு உங்களுக்கு தொழுகையில் சஜிதா செய்யுங்கலாம் வருதில்ல, அந்த மாதிரி வரும்போது என்ன அர்த்தம் செய்யணும்னா இஷ்டத்துக்கெல்லாம் பணிய முடியாது, அந்த மாதிரியான செயலை தான் செய்யணும். நெத்திய நிலத்தில் வச்சு, மூக்கை வச்சு, 2 கையை வச்சு, முட்டுக்காலையும் வச்சு, பாதங்களையும் வைத்து செய்கிறோம் இல்லையா ஒரு வணக்கம், அதுதான் சஜிதா. இந்த சஜிதா வந்து இஸ்லாம் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லித்தரப்படுற சஜிதா. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே இந்த சொல் அரபுல இருந்துச்சா? இருந்துச்சு. எதுக்கு பயன்படுத்தினாங்க? எல்லா விதமான பணிவுக்கும் பயன்படுத்தினார்கள். அப்போ வந்து இந்த ஒரு அடிப்படை விளங்காமல் சஜிதாண்டு வர்ற இடத்துக்கு வந்து இந்த சஜிதாண்டு அர்த்தம் செஞ்சாங்கன்னு வைங்க, சில இடங்களில் அது வழிகேட்டில் கொண்டே விட்டுரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து வானவர்களையும் அழைத்து நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள். ஆதமும் அல்லாஹ் படைச்சிட்டான். ஆதமுக்கு முன்னாடியே மலக்குகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மலக்குகளுக்கு என்ன செய்கிறான்? ஆதமுடைய சிறப்பை எல்லாம் நிரூபித்து காட்டிவிட்டு என்ன செய்யுங்க, உஸ்ஜுதுலி ஆதம, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லோரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. இந்த வசனத்தில் வருது ஃபசஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் சஜிதா செய்தார்கள். அபா, அவன் வந்து அதை மறுத்து விட்டான். ஒஸ்தக்பர, மமதை கொண்டான். ஓ கான மினல் காஃபிரீன், அவன் நிராகரிக்கக்கூடியவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அது ஒரு வசனம் மட்டுமில்லை, இந்த ஒரு விஷயம் பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். 7வது இது 2:34 உள்ளது நான் படித்து காட்டினது. இதே கருத்துப்பட 7:11, 15:31, 17:61, 18:50, 20:116, 38:72 இந்த வசனங்களில் பூரா இந்த செய்தி இருக்குது. இந்த செய்தி, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குக்கு சொன்னோம், எல்லாரும் சஜிதா செஞ்சார்கள், இப்லீஸ் மறுத்து விட்டான். இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன இவ்வளோ வசனத்திலும் வருகிறது. இப்போ சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னான்ல, அதை என்னன்னு புரிஞ்சு கொள்வது? சஜிதா செய்தார்கள்னா நெற்றி முழங்கால்லாம் தரையில் படும்படி அந்த மாதிரி சஜிதா செய்தார்கள்னு அர்த்தம் செய்வதா அல்லது அகராதி அர்த்தம் செய்வதா? இந்த சஜிதா வந்து இப்போ தான் நமக்கு ரசூல்லா வந்து தான் நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க. இந்த இபாதத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகை, ருக்கு, சஜிதாவெல்லாம் சொல்லி தந்து இது தான்ப்பா சஜிதா என்று உங்களுக்கு காட்டி தந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த என்று சொல்லி எதுக்குள்ளதாக இருந்துச்சுன்னா பணிகிறதுக்குள்ளதாக தான் இருந்துச்சு. அப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க. அதுலேருந்து என்ன தெரிகிறது? பெரியார்களுக்கு நம்ம சஜிதா செய்யலாம். எப்படி இந்த வசனத்தை, இது ஒரு சம்பவம், சட்டம் சொல்கிற வசனம் இல்லை, இது வந்து சட்டத்தை சொல்லக்கூடிய வசனமாக இல்லை, இது நிகழ்ந்த நிகழ்வு. இது ஆதமுக்கு சொன்னோம், எல்லாரும் பணிந்தார்கள்னு ஒரு சம்பவம் தானே. இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சஜிதாங்கிறது இப்போ இஸ்லாம் வந்த பிறகு சஜிதாவுக்கு ஒரு அர்த்தம், இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி சஜிதாவுக்கு வேறு ஒரு பொதுவான அர்த்தம் இருந்தது. அப்போ இஸ்லாத்தில் என்ன சஜிதா செய்கிறோமோ இந்த சஜிதாவை கொண்டு போய் அதில் ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மலக்குமார்களுக்கு மலக்குமார்கள்லாம் ஆதமுக்கு என்ன செஞ்சாங்க? சஜிதா செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? அவர் குருநாதராக இருந்தாராம். எப்படி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம், அல்ல இதுக்கு என்ன சொல்லுங்கள், அதுக்கு என்ன சொல்லுங்கன்னு ஒன்று காலில் அம்பி ஊனி பஸ்மாய் ஹாவுலாய் இதனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கன்னு எல்லாம் கேட்பான். மலக்குமார்களுக்கு சொல்ல தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவார். சொன்னோன்னு சஜிதா செய்ய சொல்கிறான். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் மலக்குமார் குருவாக இருந்தார், குருநாதர். அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்த காரணத்தினால சஜிதா செஞ்சாங்க என்று சொல்லி ஷேகு, மகானு, பெரியார், மூலானான் இருக்கிறாங்கல்ல, இந்த ஆட்க இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு எங்கள் காலில் நீங்கள் விழலாம், இந்த என்ன சஜிதா செய்கிறோமோ அந்த மாதிரி சஜிதா செய்யலாம் என்று சொல்கிறார்கள். இந்த சொல்வதற்கு என்ன அடிப்படையான காரணம்? அவங்களுக்கு சஜிதாண்டா இது ஒன்று தான் விளங்கிக்கிட்டாங்க. சஜிதான்னு சொன்னால் இஸ்லாம் வந்த பிறகு ஒரு சஜிதா இருக்குல்ல, அந்த சஜிதாவை தான் சொல்லப்படும் விளங்கிக்கிட்டாங்க. இது இஸ்லாம் நமக்கு தருவதற்கு முந்தைய உள்ள சம்பவம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும்போது உள்ள ஒரு சம்பவம். அப்போ அல்லாஹ் சஜிதா செய்யுங்க என்று சொன்னது வந்து இந்த சஜிதாவாக இருக்குமா என்று நம்ம சிந்தித்து பார்த்து என்ன செய்யணும்? வேறுபடுத்தி வழங்கணும். இதை விளங்குறதுக்கு வந்து இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தங்கிறத, இந்த அர்த்தம் இல்லை, எந்த அர்த்தம் இல்லை, நெத்தியை கொண்டே நிலத்தில் வைக்கிறதுன்னு சில இடத்துல வரும். அந்த இடங்களில் அந்த அர்த்தம் செய்யுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த அர்த்தம் வராது என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம எடுத்து காட்டலாம். உதாரணமாக 2வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ரவேலர்கள், மூசா நபியோடு இருந்த இஸ்ரவேலர்கள்
அவங்க ரொம்ப அவருக்கு கட்டுப்படாமல் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அவங்கள ஊர் ஊராக சுற்ற விட்டுட்டான். சுற்ற விட்ட பிறகு கடைசி என்ன செஞ்சேன்னா இதுக்குள்னா உதுகுழு ஹாதிகள் கரியா, இந்த ஊரில் நுழைங்க. நீங்கள் ஊர் ஊராக நாடோடிகளை திரிய விட்டுட்டு இனிமேல் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் ஒரு இடத்துல உங்களுக்கு தங்குறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சு தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ஊரில் நீங்கள் நுழைங்க. இப்போ குழு மின்ஹா ஹைது ரகதன், அதில் விரும்பியவாறு உண்ணுங்கள்னால் எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். விவசாயம் பண்ணுற மாதிரி பயிர் பச்சைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு ஊர், அதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒதுகுலுல் பாப, அந்த வாசல் வழியாக நுழையும் போது சுஜ்ஜதன், சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள். சுஜ்ஜதண்டு வருது, சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் அப்படின்னு இந்த வாசகம் வருது. சஜிதா செஞ்சுட்டு நுழையலுமா? வாசல் வழியாக நுழையிறதுன்னு சொன்னால் நெஞ்சு நிமித்து திமிரா போகாமல் கொஞ்சம் குனிஞ்சு பணிவாக போங்கடான்னு அர்த்தம். சஜிதா செய்கிறது மூமெண்ட், சஜிதா செஞ்சால் அப்படி இருக்கணும். சஜிதாவோட நகருதல் வராது. சஜிதான்னு சொன்னால் நெத்திய நிலத்தில் வச்சு இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் சஜிதா. சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்ங்கிறதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்க முடியுமா? இந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. சஜிதான் தான் இங்கே வாசகம் வருது, வந்தாலும் நெத்தி எல்லாம் வச்சு தரையிறப்படுற மாதிரி சஜிதா செஞ்சு அப்படி போங்கன்னு அர்த்தமா, அல்லது கொஞ்சம் பணிவாக போங்க, ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது ஆணவமாக திமுறா நுழையாமல் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக போங்க என்பதற்கு தான் இந்த சுஜ்ஜதன்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதுதான் அதுக்கு அர்த்தம். மூசா நபி காலத்திலலாம் அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். குரானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜிதாவுக்கு கூடிய அர்த்தம் செஞ்சு தர்றாங்கல்ல. தொழுகையில் ஒரு இதை சொல்லி தருவதற்கு முன்னாடி சஜிதாங்கிற வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம் தான்? பணிவுண்டு தான் அர்த்தம். அப்போ மூசா நபியுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வாசல் வழியாக நீங்கள் நுழைஞ்சால் சஜிதா செஞ்சு நுழையுங்கிறான். சஜிதா செஞ்சு நுழையுங்கள்னா சஜிதா செஞ்சுக்கிட்டு நுழையிறது சாத்தியப்படாது. இது எத்தனை இடத்துல சொல்கிறான்ல? 2:58 சொல்கிறான், 4:154 சொல்கிறான், 7:161, இந்த 3 வசனங்கள்லையுமே நீங்கள் வாசல் வழியாக சஜிதா செஞ்சு நுழையுங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த சஜிதாவுடைய அர்த்தம் இது இல்லைன்னு நமக்கு விளங்குது. சஜிதாவுடைய அர்த்தம் இது இல்லை. அதே மாதிரி நிறைய வசனங்களில் குரானில் சஜிதாவை பற்றி சொல்லப்படுது. அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு இந்த அர்த்தம் உங்களுக்கு செய்யவே முடியாது. எப்படி வருது? அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. யாரெல்லாம் சஜிதா செய்கிறா? மன்ஃபி சமாவாத்தி, வானத்தில் உள்ளவர்கள், மலக்குமார்கள். இந்த அர்த்தம் கூட வச்சுட்டு போகலாம். சரி, மலக்குமார் சஜிதா செய்கிறாங்க. ஒமன்ஃபில் அர்தி, பூமியில் உள்ளவர்களும் சஜிதா செய்கிறார்கள். அது வரைக்கும் இந்த அர்த்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுகிறது. அப்புறம் தொடர்கிறது ஒஷம்சு, சூரியன் சஜிதா செய்கிறதுன்னு வருது அல்லாஹ்வுக்கு. சூரியனுக்கு நெத்தி இருக்குதா? சூரியனுக்கு மூக்கு இருக்குதா? சஜிதானா தானே. நெத்தி மூக்கு கால் இதெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு பேர் சஜிதான்னு சொன்னால், சூரியன் சஜிதா செய்தால் சூரியன் எப்படி சஜிதா? இந்த சஜிதாவை, எந்த சஜிதாவை நீங்கள் சஜிதான்னு தொழுகையில் செய்கிறீர்களோ அந்த சஜிதாவை செய்வதற்கு என்ன வேணும்? நெத்தி வேணும், மூக்கு வேணும், கை வேணும், கால் வேணும், உறுப்புகள் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த சஜிதா செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சூரியன் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன்னு சொன்னால், அப்போ சூரியன் நெத்தி கையெல்லாம் ஊண்டி அது மாதிரி சஜிதா செய்யணும்னு அர்த்தம் செய்வீங்களா? பணிதுன்னு அர்த்தம் செய்வீங்களா? சஜிதாவுக்கு அர்த்தம் அகராதி அர்த்தத்துக்கு போயிடுவோம். எஸ்ஜுதுனா பணிகின்றன. சூரியன் அல்லாஹ் என்ன மாதிரி சொல்கிறானோ அதன்படி செய்கிறது. அது உதிக்க சொல்கிற நேரத்தில் உதிக்குது, மறைய சொன்ன நேரத்தில் மறையுது, ஓட சொல்கிற மாதிரி ஓடுகிறது. அவன் என்ன மாதிரி அதை படைத்திருக்கிறானோ அந்த மாதிரி இயங்குகிறது இல்லையா? அதுதான் அல்லாஹ்வுக்கு பணிதுன்னு அர்த்தம். சூரியன் மாத்திரமில்லை, ஒல் கமரு, சந்திரனும் சஜிதா செய்கின்றது. ஒன் நுஜூமும், எல்லா நட்சத்திரங்களும் சஜிதா செய்கின்றன. நட்சத்திரம் இதுக்கெல்லாம் அந்த உறுப்புகள்லாம் உண்டுமா? இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஜிபாலு, மலைகள் சஜிதா செய்கின்றன. மலை இந்த கண்ணு முன்னாடி பார்த்து சும்மா தான் இருக்குது, அது பாட்டுக்கு ஒரு மூமெண்ட், ஒரு அசைவு கூட இல்லை. அப்படி மலையாக இருந்துக்கிட்டு வளையக்கூட காணாம். சஜிதாண்ட வளைஞ்சாகணும்ல, உடம்பு பாடியை வளைக்கணுமா இல்லையா? அப்போ மலைகள் நீங்கள் மலையோட 24 மணி நேரம் கண்காணித்து பாருங்கள். ஒரு மைக்ரோ செகண்டுக்காவது அது வளையுதா? ஏதாவது ஒரு காட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ மலைகள் சஜிதா செய்கின்றன என்ன அர்த்தம்? மலை எப்படி சஜிதா செய்யும்? இந்த சஜிதா அல்ல. மலைகள் பணிகின்றன என்ன அர்த்தம்? அதை எதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அந்த வேலையை கரெக்டாக செய்யுது. எதற்கு படைச்சிருக்கிறான்? இந்த பூமியை அசைத்து விடாது இருப்பதற்காக அதன் முளைகளாக படைத்திருக்கிறான். அது தன் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அது இறுக்கி பிடிச்சிக்க. இந்த பூமி சுற்றும் பொழுது மேற்பரப்பும் கீழ்ப்பரப்பும் ஒரு சம அளவில் கிடையாது. மேலே உள்ளதை விட கீழே உள்ள பகுதி அழுத்தமான பகுதி, மேலே உள்ளது லேசான பகுதி. சுற்றும்போது கலண்டு பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி போகக்கூடாது என்பதற்காக இந்த மலையை கொண்டு எல்லாம் 2 பாட்டையும் இறுக்கி வச்சிருக்கிறான். அந்த வேலையை நீ செய் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். அது அந்த மலைகள் அதான் சஜிதா. மலைகள் சஜிதா செய்யுதுன்னு சொன்னால்
மலைகளை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறது. இந்த சஜிதா வராது. இந்த சஜிதாவுக்கு இந்த அர்த்தம் நீ கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி ஒரு ஷஜரு, மரங்கள் சஜிதா செய்கின்றன. மரங்கள் எங்கே சஜிதா நீங்கள் பார்த்தீங்க? ஒரு ஆடு அசையும், காற்றுல ஆடு அதான் செய்யுமே தவிர அது எங்கே சஜிதா செய்கிற சஜிதான்னு அது எப்படி கற்பனை நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ தலை எது அதுக்கு? அதுக்கு தலை மூக்கெல்லாம் காட்டுங்க, அப்புறம் சஜிதான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ சஜிதா செய்யலை, அது இந்த சஜிதா செய்யலை. ஆனால் அகராதியில் உள்ள சஜிதா செய்கிறது. சஜிதா செய்யுதுன்னா பணிகின்றன. அப்போ இந்த சஜிதான்னு வர்ற வசனத்தில் வந்து சஜிதான்னு நம்ம அர்த்தம் செஞ்சோமா? பணி உண்டு தான் அர்த்தம் செய்கிறோம், சஜிதான்னு செய்ய முடியாது. ஒத்தவாபு, எல்லா விதமான கால்நடைகளும் உயிரினங்களும் சஜிதா செய்கின்றன. ஆடு மாடுலாம் சஜிதா செய்யுது. அதற்காகவது நெத்தி இதெல்லாமே இருக்கிறது. இருந்தால் கூட இந்த மாதிரி சஜிதா செய்ய மாட்டேங்குது. ஆடு மாடுகள் நீங்கள் பார்க்குறீங்க, அது நெத்தியை கொண்டு போது வைக்கக்கூட முடியாது. அதுக்கு நெத்தியை வச்சு மூக்கை வச்சு 2 கையை ஊண்டி அந்த அப்படி படுக்க போட்டு இப்படி செய்தான்னு கேட்டால் அப்படிலாம் செய்யலாம். அது பாட்டுக்கு அது ஆடு மாடுகள் என்ன மாதிரி எல்லாம் படைத்திருக்கிறானோ அது இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இயங்குறது அதனுடைய சஜிதா. அந்த ஆடு மாடுகள் உயிரினங்களை வந்து கால்நடைகளை வந்து அல்லாஹ் எதற்காக எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறது. பால் கொடுக்க சொல்லும்போது பால் கொடுக்கறது, நமக்கு உதவி செய்கிறது, சுமை சுமக்கிறது, வயலில் உழுதால் பயன்படுகிறது, நமக்கு மனுஷனுக்கு பயன்படுவதற்காக படைத்திருக்கிறான்ல, அந்த வேலை இது ஒழுங்காக செய்யுதுன்னா அல்லாஹ்வுக்கு பணியுது. அப்போ இந்த வசனங்களில் வந்து 22வது அத்தியாயம் 18வது வசனம் இது. இதில் வந்து அல்லாஹ்வுக்கு இவைகளெல்லாம் சஜிதா செய்ய வருகிறது. இந்த இடத்தில் நீங்கள் சஜிதான அர்த்தம் செய்வீங்களா? செய்ய முடியாது. சஜிதானா இந்த சஜிதாவை, எந்த சஜிதாவை நம்ம தொழுகையில் செய்கிறோமோ அந்த சஜிதாவை வந்து இந்த இவைகள்லாம் செய்யாது. ஆனால் அகராதியில் உள்ள சஜிதா இருக்குல்ல, பணிதல்ங்கிற சஜிதாவை எல்லாமே செய்கிறது. அல்லாஹ்வுக்கு பணியாமல் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது அதில் பார்க்குறோம். இதே மாதிரி வந்து 13வது சூறாவில் 15வது வசனத்தில் ஒலில்லாஹி யஸ்ஜுது மம்பி சமாவாத்தி உள்ளது, வானங்கள் பூமியில் உள்ள எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன அப்படிங்கிறான். வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன்னு சொன்னால் நீங்கள் காணுகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எங்கே செய்யுது? அப்போ பணிதுன்னு அர்த்தம். சஜிதா செய்யுதுன்னு சொன்னால் தொழுகையில் நீங்கள் செய்கிறீங்களே அந்த சஜிதா இல்லை. இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அகராதியில் இருந்துச்சு இல்லையா பணியுதல்ன்றது, அந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தை பயன்படுத்தப்படுகிறது. இது 13வது சூறாவில், இது 15வது வசனம். அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து 16வது சூறாவில் 49லையும் இருக்கிறது. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவுல பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, வருஷம் நீ ராயத்து அகதாசர கௌகபன், 11 நட்சத்திரங்களையும், வருஷம்ச சூரியனையும், ஒல்கமர சந்திரனையும், ராயத்துஹும்லி சாஜிதேன், எனக்கு அவை சஜிதா செய்கிற மாதிரி கனவு கண்டேன். சூரியன் வந்து யூசுப் நபிக்கு சஜிதா செய்யுது. எப்படி சஜிதா செஞ்சுருக்கேன்? சந்திரன் எப்படி சஜிதா செஞ்சுருக்கேன்? அது சஜிதா செஞ்சுருக்காது. இவருக்கு பணிகிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரியாக கனவு கண்டிருக்காரே தவிர அதில் வந்து சஜிதா கற்பனை செய்யலாது. சஜிதாங்கிறது மனிதனில் தான் கற்பனை செய்ய முடியுமே. இந்த சஜிதாவை வணக்க வழிபாட்டில் உள்ள சஜிதா இருக்குல்லையே, இந்த சஜிதாவை மனித படைப்பில் தான் நீங்கள் கற்பனை செய்ய முடியும். வேறு படைப்புகளில் இந்த மாதிரி கற்பனை செய்யவே முடியாது. அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நட்சத்திரம் சஜிதா செய்துங்கிறான், சூரியன் சஜிதா செஞ்சது, சந்திரன் சஜிதா செய்துன்னெலாம் சொல்லி காட்டும் பொழுது அப்போ சஜிதாவுக்கு 2 அர்த்தம் இருக்குது. விளங்கி போச்சா? இது முத்தசாபிகி தான் ஒரு வகையில். அது என்ன முத்தசாபிகி? அகராதி அர்த்தம் கொடுத்தால் அது வேறு மாதிரி போயிடுது, மார்க்கத்தில் உள்ள அர்த்தம் கொடுத்தால் அது வேறு மாதிரி போயிடுது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான்ல, சொன்னது வந்து இந்த நெத்தியை கொண்டே நிலத்தில் வச்சு அவர் காலில் கொண்டே வைங்க என்று சொன்னான் என்று அர்த்தம் செய்வதா? அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தாங்க. அல்லாஹ் படைச்சிட்டான், அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். மரியாதை செலுத்துங்கன்னு ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க, மரியாதை அந்த மாதிரி இருக்குல்ல, அது என்ன மரியாதை அல்லாஹ் வச்சுருந்தானோ, ஏதோ ஒரு மரியாதை எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த மரியாதை அவங்க கொடுத்தாங்க என்பது தான் அதுக்கு அர்த்தம் வருமே தவிர நெத்தியை கொண்டே நிலத்தில் வச்சாங்கன்னு செய்ய முடியாது. 2 அர்த்தத்தில். சரி, அதைத்தான் செஞ்சால் என்னன்னு சரி பிடிவாதம் பிடிக்கலாம், அந்த செய்தாவும் செஞ்சுருக்கலாமேண்டு. ஆனால் நமக்கு என்ன கட்டளை வந்திருக்குது? ஒமின் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமின் ஆயாத்திகி அல்லையில் ஒன்னஹார் ஒரு ஷம்சு ஒரு கமரு, சூரியன் சந்திரன் பகல் இரவு இவை எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. அல்லாஹ் இருக்கிறாங்கிறது இதெல்லாம் காட்டும். நீங்கள் பகலை சிந்திச்சிங்கன்னா ஒரு இறைவன் இருக்கிறான்னு உங்களுக்கு சிந்தித்தால் புரியும். அதே மாதிரி இரவை சிந்தித்தால் கூட இரவு எப்படி ஏற்படுது, இறைவன் தான் இதை செய்கிறாங்கிறது படும். சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிவிட்டு லா தஸ்ஜுது லிஷம்சி, நீங்கள் சூரியனுக்கு சஜிதா செய்யாதீர்கள், இது இந்த சஜிதா. ஒலாலில் கமரி, சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள். அல்லது ஹலகஹுன்ன,
இவற்றை யார் படைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுக்கே சஜ்தா செய்யுங்கள். இன்குந்தும் ஈயாகு தாபுதூன், நீங்கள் அவனை மட்டும் வணங்குறவர்களாக இருந்தால் அவனுக்கு மட்டும் சஜ்தா செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு என்ன கட்டளையிடப்படுது? அது சம்பவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடையது ஒரு வரலாறு. உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? இந்த சஜ்தா செய்வதாக இருந்தால் சூரியனுக்கு செய்ய முடியாது, சந்திரனுக்கு செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். எந்த அல்லாஹ்வுக்கு? ஹலகஹுன்ன, இவற்றையெல்லாம் யார் படைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுக்கு தான் சஜ்தா செய்யணும். இன்குந்தும் ஈயாகு தாபுதும், நீங்கள் அவனை இபாதத்து செய்கிறவர்களாக இருந்தால். அப்போ சஜிதாங்கிற ஒரு இபாதத்து, சஜிதா என்பது ஒரு இபாதத்து, வணக்கம். நீங்கள் அவனைத்தான் வணங்குறது நிஜமாக இருந்தால் அந்த சஜிதாவை அவனுக்கு செய்யுங்கள். அப்போ இந்த நெத்திய நிலத்தில் வைக்கிற இந்த சஜிதா வந்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் செஞ்சாங்கன்னு வருதுல, அது ஒரு மரியாதைன்னு எடுத்துக்கொள்ளணும். ஒரு பேச்சுக்கு நீங்கள் அந்த அர்த்தத்தை வச்சாலும், நெத்தியை வச்சாங்கன்னு வைத்து கொண்டாலும் நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? நமக்கு ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தாகி நமக்கு இடப்பட்ட கட்டளை என்னன்னு கேட்டால், படைத்த இறைவனுக்கு நீங்கள் சஜ்தா செய்யணும். நீங்கள் அவனை மட்டும் வணங்குறதா இருந்தால், அப்போ சஜிதா வேற ஆளுக்கு செஞ்சிட்டிங்கன்னா வேற ஆளை வணங்கிட்டீங்க. வேற ஆளை வணங்கிட்டீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அவுட்டு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் இவரை வணங்குறேன், நெத்தியை கொண்டே ஒருத்தனுக்கு நிலத்தில் வச்சுட்டீங்க என்று சொன்னாலேயே என்னவாயிரேன்? அவனை படைத்தவனாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள், கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். அப்படித்தான் நல்லா சொல்கிறான். வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன, இவை அனைத்தையும் யார் படைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள். இன்குந்தும் ஈயாகு தாபுதும், நீங்கள் அவனை மட்டும் வணங்குறவர்களாக இருந்தால். அப்போ நீங்கள் சஜ்தா செஞ்சிட்டீங்கன்னா வணங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ்வுக்கு சஜ்தா செஞ்சால் அல்லாஹ் வணங்குறோம்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பெரியாருக்கு சஜ்தா செஞ்சீங்கன்னா அந்த பெரியாரை கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பெரியாரை கடவுளாக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுருக்கா போச்சு. அப்போ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை வைத்துக்கொண்டு நம்ம பெரியார்களுக்கு சஜ்தா செய்யலாம்னு எடுக்க இயலுமா? பணிவு தான் நாங்கள் அர்த்தம் செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் அந்த தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சஜிதாவை வந்து அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. பணிவு என்பது தடுக்கப்படலை. பணிவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதலாளி இருப்பார், வேலைக்காரன் ஒரு பணிவாக தான் நடக்கணும். கணவன் மனைவி குடும்பத்தில் கணவனுக்கு பணிவாக மனைவி நடக்கணும், தாய்க்கு பணிவாக பிள்ளைகள் நடக்கணும், பெரியவருக்கு பணிவாக சின்னவர்கள் நடக்கணும். பணிவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து பொதுவாக அனுமதிக்கப்பட்டது. பணியிரண்டனை அடிமைத்தனமாக வருதில்லை, அவருக்குரிய மரியாதை கொடுக்குறது. பெரிய ஆள்னா பெரிய ஆளுக்குள்ள ஒரு மரியாதையை கொடுக்குறது. இந்த மரியாதையை கொடுத்தா நம்மகிட்ட பணிவு தன்னால் வந்துடும். இந்த சஜிதாங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அந்த சஜிதாவை தான் அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய சொல்லியிருக்கிறான். இந்த சிரம் பணிதல்ங்கிற அர்த்தத்தை செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து சஜிதாவை இபாதத்தாக்குறான். சஜிதாவை இபாதத்துங்கிறான். நீங்கள் அவனை மட்டும் இபாதத்து செய்கிறதா இருந்தால் அவனுக்கு மட்டும் சஜிதா செய்யுங்க, படைச்சவனுக்கு சஜிதா செய்யுங்கன்னு இந்த 41வது சூறாவில் 37வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஜிதா செய்கிறது வந்து நம்ம மனிதனுக்கு செய்கிறாங்களே, இந்த இபாதத்துடைய சஜிதா நெத்திய நிலத்தில் வச்சு ஒரு மனுஷனுக்கு செய்கிறாங்க இல்லையா, இந்த சஜிதாவை வந்து யாருக்கும் செய்யக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வந்து தடுத்துருக்குறாங்க. எப்படி தடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே 2 ஒட்டகங்கள் என்ன செய்கிறது, உள்ள ஒட்டகத்தை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே அப்படி காலை போட்டு மிதித்து ஒரு தெரிஞ்ச ஆட்களை வந்தோடனே சில மிருகங்கள் என்ன செய்யும், ஒரு உணர்வை காட்டும். நம்ம தெரிஞ்சால் வந்துட்டாங்கன்னு சொன்னால், முதலாளி வந்துட்டான்னு வைங்களேன், உதச்சிக்கிட்டு நான் உன்னை பார்க்குறேன், உனக்கு மரியாதை செய்கிறேங்கிற மாதிரி இந்த மிருகங்களில் பயிற்றுவிக்கப்பட்ட குதிரையில் நீங்கள் பார்க்கலாம். குதிரை வந்து முதலாளி என்ன செய்யும், காலை உதச்சிக்கிட்டு என்ன செய்யும், அட்டென்ஷனில் கொடுக்கும். அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா 2 ஒட்டகங்கள் வந்து காலை மிதித்துக்கிட்டு நிற்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட போனவுடனே அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுது. ஏதோ அந்த 2 ஒட்டகமும் காலை கொண்டு என்ன செய்யுது, ஒரு மிதிச்சு செஞ்ச உடனே ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு இது சஜிதா செய்யுதுன்னு என்ன செய்கிறாங்க, இருக்கிற ஆளுக்க பேசுகிறாங்க. இந்த சஜிதா தான் அப்படி இப்போ சஜிதா செய்கிற வேலையை தான் செய்யுதுன்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா எம்பகி அகதின், யாருக்கும் தகுதி இல்லை, யஸ்ஜுதலி அகதின், யாருக்கும் சஜிதா யாருக்கும் சஜிதா செய்வது தகுதியானது இல்லை. உலவுக்கான அகதுன் எம்பகை யஸ்ஜுதலி அகதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது கூடும் என்று இருக்குமையானால் அமர்த்துல் மறு அத்தான் தஸ்ஜுதலி சௌஜிஹா, ஒரு பெண்ணை வந்து அவருடைய கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். அதை நான் தடுத்துருக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து கணவனுக்கு அடிமைங்கிற மாதிரி எல்லா மார்க்கத்திலையும் சொல்கிறாங்க. கணவனை தெய்வம், கணவனே கண் கண்ட தெய்வம்
என்று என்ன செய்கிறாங்க, பாடம் நடத்துகிறாங்க. அப்போ கணவன் காலில் விழுகிறது வந்து ஒரு தப்பாகவே யாரும் நினைக்கிறது இல்லை. அதையே நான் தடுத்து வச்சுருக்கிறேன். கணவன் காலில் விழுகிறதையே நான் தடை செஞ்சு வச்சுருக்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கணவன் காலில் விழுகிறத வந்து எல்லா காலத்திலும் என்ன செய்கிறாங்க, கணவனை தெய்வமாக ஆக்கி அவனை வந்து தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லி வள்ளுவர் வரைக்கும் சொல்கிறார். தெய்வத்தை தொழாட்டா கூட பரவாயில்லை, புருஷனை நீ தொழுதாயானால் பெய்யின மழை பெஞ்சிரும் என்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு எல்லா சமுதாயங்களிலும் எல்லா காலங்கள்லையும் கணவன் என்றால் மனைவிக்கு அவன் கடவுள், பதி பக்தின்னு தான் சொல்லுவாங்க. பதின்னா கணவன், பதி பக்தின்னு பக்தியோடு இருக்கணும் கணவனுக்குன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. இஸ்லாம் ஒன்று தான் ரெண்டு பேரையும் அக்ரிமெண்ட் போச்சு தோழர்களாக ஆக்கி வச்சுருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் சைதா செய்கிறதுங்கிறது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயம், கணவனுக்கு மனைவி சைதா செய்கிறது, அதை நான் தடுத்துவிட்டேன். இந்த மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது, கணவன் கடவுள் கிடையாது, கணவனுக்கு மனைவி சைதா செய்யக்கூடாது என்று தடுத்துட்டேனே. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒருத்தனுக்கு ஒரு சைதா செய்ய அனுமதிக்கிறது அதை அனுமதிச்சிருப்பேனே. ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு சைதா செய்வதை அனுமதிக்கிறதா இருந்தால் கணவனுக்கு மனைவி சைதா செய்யுமாறு அனுமதித்திருப்பேன். அதுக்கு அனுமதி இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொன்னது உண்மை. அந்த சஜிதா இந்த சஜிதா நீங்கள் கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுங்கிறோம்னா இந்த சஜிதாவுக்கு தடை இருக்குது. தடை இல்லாட்டி கொடுத்துட்டு போகலாம். எந்த சஜிதா, நெற்றிய நிலத்தில் வைத்து வணங்குற இந்த சஜிதா இருக்குல்ல, மார்க்கத்தில் உள்ள சஜிதா, அகராதியில் உள்ள சஜிதா இல்லை, மார்க்க பிரகாரம் உள்ள வணக்கமாக இருக்கிற சஜிதா இருக்குல்ல, இந்த சஜிதாவை படைச்சவனுக்குத்தான் செய்யணும். எந்த மனுஷனுக்கும் செய்யக்கூடாது. கணவன் கூட மனைவிக்கு, மனைவி கூட கணவனுக்கு செய்யக்கூடாது. இப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஒரு இபாதத்தை வந்து ஆதமுக்கு செய்ய சொல்லி அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? வணக்கத்தை அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லாஹ் பண்ணுவானா? வணக்கமாக இருக்கிற ஒரு செயலை இவரை நெத்தியை கொண்டே நிலத்தில் வச்சால கடவுள்னு அர்த்தம். அப்படின்னு இருக்கும் பொழுது மலக்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அவரை கடவுளாக்குன்னு எப்படி எல்லாம் சொல்லுவான்? நெத்தியை கொண்டே நிலத்தில் வைங்கன்னால கடவுளாக்குன்னு அர்த்தமாயிருச்சு. கடவுளாக்கு மாதிரி சொல்ல மாட்டான். அவர் கொஞ்சம் அறிவை கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய மரியாதையை ஒத்துக்கொள்ளுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிறங்க என்று தான் அல்லாஹ் சொன்னானே தவிர சஜிதா செய்யுமாறு சொல்லலை. சஜிதாங்கிற வார்த்தை இருக்குது. சஜிதாங்கிற வார்த்தை நான் படித்து காட்டின இவ்வளோ வசனத்திலையும் இருக்குதே, அதுக்கு நம்ம அந்த அர்த்தம் செய்யலையே. அது போக முக்கியமான அர்த்தம் என்னடா, தடை இருக்குது. சஜிதா செய்கிறதுக்கு தடை இருக்குது. அது போக என்னென்னு கேட்டால், முக்கியமாக சஜிதா வந்து இபாதத்து என்று வந்துருச்சுல. இதில் வருது, லா தஸ்ஜுது லிஷம்சி வலாலில் கமரி, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள், வஸ்ஜுது லில்லாஹி, அல்லாவுக்கு சஜிதா செய்யுங்கள், அல்லது ஹலக்கஹுன்ன, இந்த சூரிய சந்திரனை எல்லாம் யார் படைத்திருக்கிறானோ அவனுக்கு சஜிதா செய்யுங்கள், இன் குன்தும் ஈயாஹு தாபுதூன், நீங்கள் அவனை மட்டும் வணங்குவதாக இருந்தால். அப்படிங்கிற சொல்லில் இருந்து சஜிதா ஒரு இபாதத். நீங்கள் இபாதத்து தான் வந்து அவனை வணங்குறதா இருந்தால் அல்லாவுக்கு தான் சஜிதா செய்யணும். அப்போ சஜிதாவை யாருக்காக செஞ்சிட்டிங்கன்னா வேறு யாரையும் வணங்குறீங்கன்னு அர்த்தமாயிடுதில்ல. அப்போ சஜிதா இபாதத்து என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி மனுஷனுக்கு செய்வீங்க? இபாதத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? முதலாவது சூறாவோட நமக்கு அல்லாஹ் கற்றுத்தர்றான். எப்படி கற்றுத்தர்றான்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அல்ஹம்து சூறாவில் நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்னன்னு கேட்டால், ஈயாக்க நஅபுது, உன்னை வணங்குகிறோம்னு அர்த்தம் கிடையாது. நஅபுதுன்னா வணங்குகிறோம். இந்த ஈயாக்கன்று போட்டோம்னு சொன்னால் உன்னை மட்டுமே, உன்னை ஏன்று போகிறோம்ல அந்த அர்த்தம் வந்துடும். ஈயாக்க நஅபுது என்று சொன்னால் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் என்று அந்த பிரார்த்தனையை செய்யுமாறு உறுதிமொழியை தருமாறு எல்லாம் கற்றுத்தர்றான். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இந்த உறுதிமொழியை கொடுக்குறோம். தொழுகையில் தான் நின்று கொண்டு என்ன செய்கிறோம், அல்ஹம்து சூரா ஓதும் போதெல்லாம் ஈயாக்கணும், யாரெல்லாம் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், யாரையும் வணங்க மாட்டேன், அப்போ உன்னை மட்டும் வணங்குவேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்த பிறகு நீங்கள் சஜிதாவை யாருக்கா செஞ்சீங்கன்னா அவனை வணங்கிட்டீங்களே. ஈயாக்க நஅபுது அடிபட்டு போயிடுத. சஜிதா தான் இபாதத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லித்தன்ட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டானே. சஜிதாங்கிறது இபாதத்து, வணக்கம் என்று ஆயிரும் பொழுது அந்த வணக்கத்தை நீங்கள் யாருக்கு செஞ்சாலும் சரி உன்னை மட்டும் வணங்குவோம் என்பது அடிபட்டு போயிடுது. இது 1வது சூறாவில் 5வது வசனம், அல்ஹம்து சூறாவில் 5வது வசனம். அதே மாதிரி வந்து யா இபாதி அல்லதீன ஆமனு இன்ன அர்தி வாசியா, நம்பிக்கை கொண்ட மக்களே என்னுடைய பூமி விசாலமாக இருக்கிறது, ஃபஇய்யா ஃபஅபுதூன், என்னை மட்டுமே வணங்குங்கள். என்னை வணங்குங்கள் எல்லாம் சொல்லலை, என்னை மட்டும் வணங்குங்கிறான். ஈயாய ஃபஅபுதூன்டா என்னை மட்டும் அர்த்தம், ஃபஅபுதூனின்டா என்னை வணங்குங்கள்.
ஈயா என்று போட்டோம்னு சொன்னால் என்னை மட்டும் வணங்குங்கள் அர்த்தம். அப்போ என்னை மட்டுமே வணங்குங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ சஜிதா என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை கொண்டு போய் நீங்கள் யாருக்காவது செஞ்சீங்கன்னு சொன்னால் அவரை வணங்கிட்டீங்கன்னா அவரை கடவுள் ஆக்கிட்டீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அவுட்டு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறதுல பொய்யா போயிடுச்சு. 29:56 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 11:12, 11:26 இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தாபுது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றால் ருக்கு செய்யக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது, என்னென்ன இபாதத் நோன்பு வைக்கக்கூடாது. ஒரு நோன்பு மனுஷனுக்காக நோன்பு வைக்கக்கூடாது, மனுஷனுக்காக ஹஜ்ஜி செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் தொழுகவும் கூடாது, தொழுகையில் ஒரு அங்கமாக இருக்கிற ருக்கு சஜிதா இதையெல்லாம் கூட செய்யக்கூடாது, எல்லாம் வணக்கம். அப்போ அல்லாஹ்வை தவிர யானை வணங்கக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 7வது அத்தியாயத்தில் 206வது வசனம், இது ரொம்ப முக்கியமாக ஒரு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துக்கே உள்ள ஒரு விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இன்னல்லதீன இந்த ரப்பிக்க, உனது இறைவனிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், மலக்குகளை எல்லாம் சொல்கிறான். இன்னல்லதீன இந்த ரப்பிக்க, உன்னுடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் மலக்குமார்கள் லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அவனுக்கு இபாதத்து செய்வதை புறக்கணிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் புறக்கணிக்க மாட்டார்கள். ஒய் சப்பிஹூனஹு, அவனுக்கு தஸ்பீஹ் செய்வார்கள். வலஹு யஸ்ஜுதூன், அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்வார்கள். மலக்குமார்கள் அப்போ அந்த சஜிதா செய்யலான்னு அர்த்தமாச்சு. மலக்குமார்களுடைய தன்மை என்னன்னு கேட்டால், அவனுக்கு சஜிதா செய்வார்கள் சொல்லலை. யஸ்ஜுதூன லஹுன்னா அவனுக்கு சஜிதா செய்வார்கள். லஹு யஸ்ஜுதூன் முன்ன பின்ன மாற்றி போட்டிங்கன்னா அரபியில் அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்வார்கள். அப்போ மலக்குமாருடைய 7வது அத்தியாயம் 206வது வசனம் என்ன சொல்லுது? மலக்குமார்களுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அவங்க சஜிதா செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்வார்கள். இது அந்த சஜிதா. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய சொன்னது வேறு சஜிதா. அது நல்லா விளங்கி போச்சுல்ல. அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய மாட்டாங்களோ அவங்க தான். மலக்குமார்கள் வந்து இந்த சஜிதாவை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான்ட்டு அதையா சொன்னான்? அகராதியில் உள்ள சஜிதாவை சொல்லியிருக்கிறான். அகராதி பெற பணியுங்கள்னு சொன்னதுனால படிந்தார்களே தவிர இந்த சஜிதா செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்லவும் மாட்டான், அவங்க செய்யவும் மாட்டாங்க. மலக்களுடைய தன்மையை என்னவென்று சொன்னால் வல்லஹு யஸ்ஜுதூன், அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்வார்கள்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் 206வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நமக்கு அல்லாஹ் வணக்கத்தை சொல்லும் பொழுது ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்யுங்கள், வஅபுது அவனே நீங்கள் வணங்குங்கள்ங்கிறான். அந்த சஜிதாவும் இபாதத்தை இணைத்து சொல்கிறான். 53வது அத்தியாயத்தில் 62வது வசனம். முதல்ல இறங்கின சூறா வந்து அலக்கு சூறா இருக்கு இல்லையா, இக்ரா தான் ஃபஸ்ட்டு இறங்கினது. அதில் என்ன செஞ்சான்? ஃபஸ்ட்டு வக்தரிப், நீ அவனுக்கு சஜிதா செஞ்சு அவன்கிட்ட நெருங்குங்கிறான். சஜிதா என்பது இபாதத், அல்லாஹ்வுக்காக சஜிதா செஞ்சு அல்லாஹ்வுக்கு நெருங்கிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது என்று கேட்டால், சஜிதாங்கிற இபாதத், அந்த இபாதத்தை யாருக்கும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் சஜிதாங்கிறதுக்கு பணிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அது யாருக்கு வேண்டாலும் செய்யலாம். பணிவுங்கிறது அகராதியில் உள்ள அர்த்தம். அந்த மாதிரி சஜிதா செய்வது வந்து நீங்கள் உங்களை விட மேலாக கருதக்கூடிய ஆட்களுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் பணிந்து போகலாம். பணிந்து போகிறதுன்னா அவர் சொல்ல கேட்குறது தானே. உங்கள் தகப்பனார் போய் இந்த கடையில் அதை வாங்கிட்டு வாண்டா நீங்கள் போகணும், அதான் பணிவு. நீங்கள் அவருக்கு சஜிதா செஞ்சீங்கன்னு அர்த்தம். சாஷ்டாங்க விழுந்தால் தான் சஜிதான்னு கிடையாது. அவர் சொல்ல கேட்டீங்கன்னாலே அவர் வந்து உங்களுக்கு ஆணையிடக்கூடியவராகவும், மார்க்கத்தில் தான் யாரும் கட்டுப்படக்கூடாது. உலக விஷயத்தில் பெரிய ஆளுக்கு ஏதாவது சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? சின்ன ஆளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரியான பணிவு மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த சஜிதா வந்து தடுக்கப்பட்ட சஜிதா இல்லை. எது தடுக்கப்பட்ட சஜிதா இல்லையோ அதை செஞ்சுருப்பாங்களா, எது தடுக்கப்பட்டது அதை செஞ்சுருப்பாங்களா? மலக்குமார்கள் சஜிதா செஞ்சாங்க தான். சஜிதாங்கிறது எந்த சஜிதா தடுக்கப்பட்டுச்சு அதை செய்வாங்களா, எந்த சஜிதா இபாதத்தாக இருந்துச்சோ அதை செய்வாங்களா, எந்த சஜிதா அனுமதிக்கப்பட்டுச்சு அதை செஞ்சுருப்பாங்களா? அனுமதிக்கப்பட்டதை செஞ்சுருப்பாங்க. அனுமதிக்கப்பட்டது என்ன? பணிவு. அப்படிங்கிறத வழங்கினாங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தை வேற்று என்ன செய்ய மாட்டாங்கன்னா குழம்ப மாட்டார்கள். அது போக இன்னொரு விஷயத்தை என்னென்னு கேட்டால், இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வாதங்கள்லாம் வச்ச உடனே அது இபாதத்து செய்யக்கூடாது தான், மரியாதைக்காக நாங்கள் செய்யலாம். எப்படி நாங்கள் எங்களை வந்து ஒரு பெரியார் காலில் விழுகிறாருன்னு சொன்னால் அதை ஏன் கடவுள் நினைக்கிறீங்க? ஒரு மரியாதைக்காக உள்ள சஜிதான்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. மரியாதைக்காக நாங்கள் அந்த சஜிதாவை வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லி சேகுமார்கள் சொல்லக்கூடியவங்க அது வந்து சஜிதா தாலிமா கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சஜிதான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அது நியாயப்படுத்துகிறாங்க.
அப்போ எந்த ஒரு செயல் வந்து வணக்கம் நல்லா ஆக்கி தந்துட்டானோ அந்த செயலை வந்து நீங்கள் செஞ்சாலே வணங்குறீங்கன்னு தான் அர்த்தம். மரியாதைக்காக செஞ்சீங்கன்னாலே கடவுள் நிலையில் வச்சு தானே மரியாதை. உங்களையும் அப்படி காலில் விழுந்து இதுக்கு மரியாதை செய்யணும், அதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த அஜர்த்துமார்கள் எல்லாமே எதனால் உண்டாகுதுன்னு கேட்டால், இந்த பெரியார் மகான்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் தங்களை இந்த மக்கள் அடிமையாக வச்சுக்கிறணுமாக இருந்தால் ஒரு உயர்ந்த இடத்துல தங்களை கொண்டு நிப்பாட்டணும். அவன் கேள்வியே கேட்கக்கூடாது. நம்மளை எங்கேயோ கொண்டு வைக்கணுமாக இருந்தால் என் காலில் வந்து உழுவிடான்னு சொன்னோம், நம்ம என்ன செய்யணும், சரணாகதி ஆயிரும். அவர் எப்படி நம்ம ஏற்று பேசுகிற, எப்படி கேள்வி கேட்குறது, நம்ம தலையை கொண்டே காலில் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காரன்னு ஆக்கிறதுக்காக வேண்டி செய்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு மரியாதைக்காக வேண்டி இப்படி பெரியார்கள்ட்ட போய் நிற்கிறது மார்க் அனுமதிக்குதா? மரியாதை வச்சுக்கிறோம். உனக்கு என்ன இந்த மரியாதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட? சரி, மரியாதை என்ன சொல்லுக்கட்டு நடக்கிறது ஒரு மரியாதை இருக்குது. நீ காலில் போய் விழுகிறது தான் மரியாதைங்கிற. இப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து கற்று தந்தாங்களா? ஒரு சபையில் இருக்கும்போது ரசூல்லா வந்துட்டாங்கன்னு காலில் விழுகிற மாதிரி வேறு மாதிரி ரசூல்லாவுக்கு இந்த கண்ணியப்படுத்துகிற செய்தா செஞ்சுருக்கலாம்ல, அப்படி செஞ்சாங்களான்னு செஞ்சது கிடையாது. மக்களோட மக்களாக ரசூல்லா பழகினாங்க. ரசூல்லா எப்படி இந்த மக்கள்கிட்ட பழகினாங்கன்னு ஒருத்தன் அறிந்து கொண்டானேயானால் எனக்கு மரியாதைக்காக செய்தாச்சிங்கன்னு சொல்லுவானா? ஒருத்தருக்கு மரியாதை செய்கிறாங்க ரசூல்லாவுக்கு தானே செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சபைக்கு வர்றாங்க, மக்கள்லாம் வந்து இந்த அம்பு எய்து வீர பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பு எய்கிறாங்கல்ல, அம்பு வச்சு எய்கிறது, யார் குறி பார்த்து அடிக்கிறது என்று அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இருமோ பனி ரசூல்லா வந்தவொன்னு என்ன செஞ்சாங்கன்னா விளையாட்டை நிப்பாட்டி விட்டாங்க. மரியாதைங்களா கவனிக்க, ரசூல்லா வர்றாங்க, இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு தரப்பு என்ன செய்கிறாங்க, யார் நல்லா விளையாடுறான்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அவங்க அப்படி நிப்பாட்டிடுறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, இருமு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய சந்ததிகளை, இஸ்மாயில் சந்ததி தான் எல்லாரும், இஸ்மாயில் சந்ததிகளை நீங்கள் வந்து அம்பு எய்டிங்க. இஸ்மாயில் நபி அம்பு எய்யக்கூடியவராக தான் இருந்தார். இப்போ இன்னும் அபாக்கும் காண ராமியன், அவரே அம்பு எய்யக்கூடியவராகத்தான் இருந்தார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்காக நீங்கள் நிப்பாட்ட வேணாம், நீங்கள் ஏறிங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் ஒரு பக்கத்தில் சேர்ந்துக்கிறேன்னு ஒரு அணியில் சேர்ந்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு அணியில் இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை எதிர்த்து விளையாடுறதுன்னு சொல்லுவாங்களா? சரி, நான் ரெண்டு பேரும் பொதுவாக இருந்துக்கிறேன், நீங்கள் விளையாடுங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பெரியாருன்னா அப்படி மரியாதை அவர் வந்து காலில் விழுந்துருன்னு நெத்தியை கொண்டே வைக்கணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது என்னவா இருக்கிறாங்க, அவங்களோட போய் விளையாடுறதுக்கு போகிறாங்க, நான் உங்களோட இருக்கிறேங்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு காலில் விழுந்தாங்களா? அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த மரியாதையெல்லாம் என்ன செஞ்சதில்லை, எதிர்பார்த்ததில்லை. சஹாபாக்கள் அப்படி நடந்ததும் இல்லை. அதே மாதிரி வந்து அகல் போர் இருக்கு இல்லையா, ஹந்தக் போர்னு சொல்கிறாங்க இல்லையா, அகல் போர்னா அது மதீனாவில் அவங்க இருக்கிறாங்க, எதிரிகள் சுற்றி வளைச்சிடுறாங்க. சுற்றி வளைச்ச உடனே உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மதீனாவை சுற்றி பெரிய அகழி மாதிரி வெட்டுறாங்க. குதிரையில் வந்தால் பள்ளத்தில் விழுந்துருவாங்க. அதுக்காக வேண்டி திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த எதிரிகள் ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுன்னு இடம் பெரிய நம்பரில் இருக்கிறாங்க, இவங்க சின்ன நம்பராக இருக்கிறாங்க. நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டுட்டால் நமக்கு லாஸ் ஆயிரும்னு தெரிகிறது. அப்படிங்கிறவங்க ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அகழ் வெட்டிடுறாங்க, அகழில் வச்சு முற்றுகையிடுறாங்க. அகழை தாண்டி வர முடியாது. இவங்க ஊரில் முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க, கடைசியில் எல்லாம் வெற்றி கொடுத்தா தனி விஷயம். அப்போ அந்த அகழ் வெட்டும்போது என்ன செய்கிறாங்கன்னா, மக்களோட மக்களாக வந்து அவங்களும் மண்ணள்ளி கொட்டுறாங்க. உடம்பு பூரா மண் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகழ் வெட்டுறதுல எல்லாரும் அகழை வெட்டுறாங்க இல்லையா, வெட்டும்போது உட்காந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தளபதி மாதிரி அவங்க இருக்கலை. எல்லாரும் செய்கிற மாதிரி வேலையை அவங்களும் என்ன செய்கிறாங்க, மண்ணை சுமக்குறாங்க, அந்த மண்ணை வெட்டுறாங்க. வெட்டிக்கிட்டு போகும்போது என்ன செய்யும், உடம்புல எல்லாம் படும்ல, உடம்பு பூரா மண் பூசண நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி பராபின் ஆசிப் அறிவிக்கிறாரு, 2837 புகாரி. அப்போ என்ன நீங்கள் மரியாதைங்கிறீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களோட மக்களாக இருந்தாங்களா, மரியாதைக்குரியவராக தன்னை காட்டி கொண்டாங்களா? இந்த அஜர்த் மாலுக்கு ஏன் இப்படி கூடுதல் மரியாதை எதிர்பார்க்குறீங்க? மக்களோட மக்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அஜர்த்துன்னு சொன்னாலேயே மக்களோட மக்களிடம் இருப்போம் நினைக்கிற ட்ரெஸ்ஸை தனியாக போட்டுக்குருவாங்க. எல்லாரும் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தால் அது சமம்னு அர்த்தம். அவர் பார்த்தாலும் என்ன செய்யணும், பயம் வரணுமா? பெருசாக ஒரு சட்டைக்கு மேலே ஒரு ஜுப்பாக்கு மேலே ஒரு ஷேர்வானி இப்படி போட்டு என்ன செய்யணும், ஒரு 7 ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தலப்பா முளை சுற்றி ஒரு வால் மாதிரி ஒன்று தொங்க விட்டு அப்படி பார்த்தாலும் என்ன செய்யணும், அந்த பார்த்தாலே நீ வேறு நான் வேறுன்னு காட்டணுமா? நீ வேறு நான் வேறு தனி படைப்பு, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இல்லையே, மக்களோட மக்களாக தானே இருந்தாங்க. இது விளங்கி இருந்தால் மரியாதைக்கு செய்தான்னு ஒருத்தன் சொல்லுவானா? உனக்கு என்னத்துக்கிட மரியாதை, நீ மக்களோட மக்களாக இருக்கிறத மார்க்கம் கற்று தந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுது முடித்தவுடனே உடனே கிளம்பி போக மாட்டாங்க. ஃபஜ்ர் தொழுகையில் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சவுடனே அப்படியே மக்களோட நோக்கி திரும்பி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க.
சஹாபாக்கள் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சூரியன் உதிக்கிற வரைக்கும், ஃபஜர் தொழுகை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் சென்று சூரியன் உதிக்கும். அப்போ சூரியன் உதித்த பிறகு தான் போகணுங்கிறத ஒரு ரொம்ப வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போ திரும்பி உட்காந்துருப்பாங்க. அப்போ சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன செய்கிறது என்று கேட்டால், இருக்கிற ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? அவங்க காணும் எத்தஹத்தூன, சஹாபாக்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பார்கள். இப்போ யஹூதூன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் செஞ்ச கூத்துக்கள்லாம் இருக்கும்ல, அதை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் செஞ்சோமே, நம்ம இப்படி இருக்கோம், அப்படி செஞ்சோமா இல்லையா, சின்ன பிள்ளை அப்படி செஞ்சோம்னு பேசுவோம்ல. இவங்க மார்க்கம் அறியாத காலத்தில் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணினாங்களோ அதையெல்லாம் என்ன செய்வாங்க, ரசூல்லா உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ எழுகக்கூன, அவங்களாம் சிரிப்பார்கள். இப்போ எத்த பசமோ, ரசூல்லா அதை பார்த்து ஒரு புன்னகை பூப்பார்கள். அவங்க உழுது சிரிப்பாங்க. ரசூல்லா என்ன செய்வாங்க, அவங்களும் ஒரு மென்மையாக சிரிப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இருக்காங்களே, நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோமே, கிண்டல் பண்ணுறமே நினச்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் உட்காந்து நேருக்கு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே இவங்க என்ன செய்கிறாங்க, பழங்காலத்து கதைகள்லாம் பேசுகிறாங்க. ஜாஹிலியா காலத்தில் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுருப்பாங்க, ஜாஹிலியா காலத்து செயல்களை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால், ஜாஹிலியா காலத்து சேட்டுன்னு அர்த்தம். அந்த சேட்டைகள் எல்லாம் வந்து பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது. இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமாக செஞ்சுருக்கிறோமே, இஸ்லாம் வந்து நம்மளை தடுத்துருச்சு, நேற்று இந்த மாதிரி கிறுக்கு விளையாட்டுலாம் காட்டியிருக்கிறோமே என்று என்ன செய்கிறாங்க, அவங்க அதை பேசுகிறாங்க. இதை பேசிட்டு அவங்களுக்கு சிரிக்கிறாங்க. சிரித்தவனே, எனக்கு மரியாதையில் என்னை பார்த்து சிரிக்கிறியா, நான் உட்காந்துருக்கிறேன், என் முன்னாடி நீ சிரிக்குவியா அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்களா? அவங்கள சிரிக்க விட்டு ரசூல்லா எத்த பசமும், ரசூல்லா புன்னகை பூக்கிறார்கள். இப்படி தான் மனிதர்கள் இருப்பார்கள். அப்போ எங்கே அஜர்த்து மாதிரி என்ன மரியாதை, மௌலானா ஷேഖுன்னா அப்படி மாதிரி இப்படி இருக்கணுமா? ரொம்ப அற்பம். இந்த மரியாதைங்கிற பேரில் நாசப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரு முதல்ல என்ன சொன்னால், இந்த உருது பேசுகிற மக்கள்கிட்ட தான் போனீங்கன்னா, அஜர்த்து போய் டீக்கரில் டீ குடிக்கக்கூடாது. அஜர்த்து டீ குடிக்கிறாங்க, ஏன்னா டீ குடிச்சா என்னடா, அவருக்கு அந்த வேலைலாம் செய்யக்கூடாதான். அஜர்த்து சைக்கிளில் போகிறார். இப்போ சைக்கிளில் போனால் என்ன, எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யக்கூடாதான், அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. ஒருத்தன் தெரியாதனமாக சைக்கிள் ஏறி போனான்னு வைங்க, அஜர்த்து சைக்கிளில் போய்ட்டு குடிச்சுட்டாருங்கிற மாதிரி, சாராய கடைக்கு போன மாதிரி என்ன செய்வாங்க, அஜர்த்து டீ கடைக்கு போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை மாதிரி ஒரு நடக்கக்கூடாது, அவர் தனி பிறவி இப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இப்படி தவறுதலாக நடந்துட்டால் கூட என்ன செய்வாங்க, அதை அவர் பாரதூரமான தப்பு செஞ்ச மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. இல்லை, இப்படியா ரசூல்லா இருந்தாங்க, என்ன பிற மரியாதைக்கான செய்தாங்கிறீங்க? அப்படி ஒரு மரியாதை இல்லை. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோட்டில் போனால் நம்ம வயசு பார்த்து தான் பேசுவோம். சின்ன பிள்ளைகிட்ட பேசுவோமா? சின்ன பிள்ளைகிட்ட அப்படி மொத்த திருப்பிட்டு போயிடுவோம். அப்போ சின்ன பிள்ளைகிட்ட வேலை வாங்குறதுக்கு வேண்டாம் பேசுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லயு ஹாலி இன் காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயு ஹாலித்துனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் அறிவிக்கிறார். அனஸ் சின்ன பிள்ளை, அவரே சொல்கிறாரு, எங்களோட இரண்டரை கலந்து உரையாடுவார்கள். சமமாக நின்று எங்களோட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், என்னுடைய தம்பி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவர் சொல்கிறார், அனஸ் சொல்கிறார், என்னுடைய தம்பி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஒரு குருவியை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த குருவி செத்து போச்சு ஒரு நாள், அவங்க இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ ரசூல்லா அதை கூட கேட்குறாங்க, யா அபா உமைர் மாஃபால நுகைர், என்னப்பா ஒரு குருவி வச்சுருந்து என்னாச்சு? இப்படிலாம் ரசூல்லா சின்ன பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைகள் வரைக்கும் போய் அவங்கள கவனித்து, நேற்று ஒரு குருவியை வச்சு விளையாடிட்டு இருந்தான் அந்த பையனை காணாமேண்டவுடனே அதை ஒரு அன்பாக விசாரிக்கிறாங்க, உன் குருவி என்னாச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோட இரண்டரை கலந்து பழகுவார்கள்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க. இப்போ சின்ன பசங்கள்கிட்ட கூட இப்படி நடந்திருக்காங்கும் போது அது என்ன, இந்த மௌலானாக்கள் அஜர்த்துமார்களுக்கு என்ன மரியாதை? அந்த மரியாதை கொடுப்பதற்காக இதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இழுத்துட்டு வர்றீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் செஞ்சாங்கன்ட்டு காரணம் காட்டி கொண்டு அதில் என்ன செய்றீங்க, எங்களுக்கு அதை செய்யுங்கன்றா என்ன, எப்படி நியாயமாகும் இது? இப்படி ரசூலுல்லாஹ் அப்படி மரியாதை கற்றுத்தரவும் இல்லை. அதே மாதிரி வந்து சஜிதா விட்டு தள்ளுங்க, ஒருத்தர் வரும்போது எழுந்து நிற்கிறது இருக்குல்ல, அது சஜிதா விட கம்மியாக கூடவா? கம்மி. கீழே விழுந்துட்டா மொத்தமாக பணிவுண்டு அர்த்தம். ஒரு ஆள் வந்து எந்திரிச்சு நிற்கிறேன்னு வைங்க, அது பாதி மரியாதை. சஜிதா செய்கிறது முழு மரியாதைன்னு வைங்க, முழு வணக்கம். எந்திரிச்சு நிற்கிறது ஒரு பாதி மரியாதை. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாவியா சொல்கிறாரு, மன் அஹப்ப ஐ யம்சுலஹு ரிஜாலு கியாமன், தான் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டுமென்று யார் விரும்புகிறானோ, நான் வரும்போது மக்கள் எழுந்து நிற்க வேண்டுமென்று யார் விரும்புகிறானோ, ஃபல்யத்த பவ்வா மக்காதஹு மினன்னார், அவன் நரகத்தில் தன் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும். ஒரு ஆள் வரும்போது நமக்காக இவங்க எந்திரிக்கணும்னு ஒருத்தர் நினச்சாண்டு வைங்க, இதான மரியாதை? அதுதானே மரியாதைன்னு உலகமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ ஒருத்தர் வரும்போது அவருக்கு எந்திரிச்சு நிற்கணும், நான் ஆசைப்பட்டு நான் வர்றேன், நம்ம வரும்போது எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் அப்படி நினைத்தேன், ஆனால் எனக்கு நரகம், நான் நரகத்துக்கு ரிசர்வ் பண்ணுகிறேன்னு அர்த்தம்.
அஜர்த்துமார் இது விரும்புகிறார்கள். அஜர்த்துமார் என்ன செய்கிறாங்க, நம்ம வரும்போது பிள்ளையெல்லாம் எந்திரிச்சு நிற்கணுங்கிறாங்க, அதை தாண்டி காலில் விழுந்துடணுங்கிறாங்க மௌலானாக்கள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம். ஆனால் அவங்க நரகத்தில் ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு வருது. இது எப்படி சொல்லும்போது எப்படி நீங்கள் மரியாதைன்னு சொல்லுவீங்க? இது அபூதாவுதில் வந்திருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி அனஸ் அறிவிக்கிறாங்க, லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலைஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டுமொத்த மக்கள்லையே ரசூலுல்லாவை விட எங்களுக்கு பிரியமான ஆள் யாரும் கிடையாது. ஆனால் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த மக்கள்லையே ரசூலுல்லாவை விட எங்களுக்கு பிரியமான ஆள் யாருமே கிடையாது. இப்போ காணும் இதா ரவுஹு லம் யகூமு, ரசூலுல்லாவை கண்டால் ஒருத்தனை எந்திரிக்க மாட்டோம். ஏன் எந்திரிக்க மாட்டோம் என்றால், லிமா யாலமூன மின் கராஹியத்தை எதிராளிக்க, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருந்த காரணத்தினால் நாங்கள் வரும்போது உட்கார்ந்துருக்கிறாள் எந்திரிச்சாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காது. அப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் தான். எந்திரிக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாங்கள் பாட்டு உட்காந்துருப்போம், ரசூலுல்லாஹ் வருவாங்க, எந்திரிக்க மாட்டோம், பேசாமல் உட்காந்துருப்போம். அப்போ ஒரு சபையில் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, எந்திரிச்சு கூட நிற்க மாட்டோங்கிறாங்க. எந்திரிச்சு நிற்கிறது என்பது சஜிதா அளவுக்கு ஒரு கேவலமானது கிடையாது, சஜிதா அளவுக்கு ஒரு பணிவானது கிடையாது, அடிமைத்தனம் கிடையாது. ஆனால் இந்த நிற்கிறது என்பது பாதி அடிமைத்தனம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை செய்ய மாட்டோங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் விரும்பினா நரகம்ங்கிறாங்க. எப்படி நீங்கள் இதெல்லாம் ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் இப்படி விரும்புகிறீங்க? எழுந்து நிற்கிறது என்பதுக்கு தடையே இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, தடைன்னு எழுந்து நிற்கிறது என்பது ஒரு வரவேற்பதற்கு எழுந்து நிற்கலாம். ஒருத்தர் வர்றாருன்னு மரியாதைக்கு எழுந்து நிற்கக்கூடாது. நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், வாசலில் வாங்க எழுந்துன்னு வரவேற்கலாம். நீங்கள் வந்தால் நானும் வரவேற்கணும், சமமாயிடணும். டூ சைடு வந்தால் வணக்கம் வராது. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு வைங்களேன், நான் எழுந்து வாங்க வரவேற்கிறது. நான் ஒரு உட்காந்துருக்கும் வர்றாங்கன்னு வைங்களேன், எழுந்திரிச்சு வரவேற்போம். நம்ம போகும்போது ஒரு வரவேற்கணும். அவர் வரும்போது சும்மா உட்காந்துருப்பாருன்னு சொன்னால் நம்மளும் எழுந்திரிக்கக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது. வரவேற்புக்காக செய்யலாமான்னா அந்த எழுந்து நிற்பதற்கு அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஃபாத்திமா வந்தார்கள் என்று சொன்னால் ரசூல் என்ன செய்வாங்க, உடனே எழுந்து வாசல் வரைக்கும் கூப்பிட்டு வருவாங்க. மக வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டால் என்ன செய்வாங்க, உடனே எழுந்து அழைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அவங்க உட்கார்ந்த இடத்துல அவங்க உட்கார வச்சுருவாங்கன்னு வருது. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு வாசல் வரைக்கும் வாங்க வாப்பான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படின்னு ஹதீஸ் என்ன இருக்குது, இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த மாதிரி எழுந்து நிற்கிறது தப்பு கிடையாது. ஒருத்தரை போய் சந்திக்க போகும் பொழுது அவரை நான் எந்திரிச்சு நிற்பார். ஏன்னா நம்ம அவர் இடத்துக்கு போயிருக்கிறோம், நம்ம வந்ததை வெறுக்கலப்பா, நீ வந்ததை நான் சந்தோஷப்படுறேன்னு காட்டுவதற்கு எந்திரிச்சு தான் என்ன செய்வார், வாங்க உட்காருங்க என்று சொல்லுவார். இது கூடுமாண்டா கூடும். எப்போ கூட நான் அங்கே போகும்போது அவர் எனக்கு எந்திரிக்கணும். இதே மாதிரி அவருக்கு நான் எந்திரிக்கிற மாதிரி எனக்கு அவர் எந்திரிக்கணும் வரவேற்கிறதுக்காக வேண்டி. டூ சைடு இருந்தால் வரவேற்பாயிரும். ஒரு சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் அவருக்கு மட்டும் மரியாதைக்கு எந்திரிக்கன்னு அர்த்தம். மரியாதைக்கு எழுந்து நிற்பதற்கு தடை இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் எழுந்து நிற்பதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது இதெல்லாம் ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் சந்திக்கிறதுக்கு போன உடனே அவர் சொல்கிறார், யார், ஒரு யஹூதி ரசூல்லாட்ட என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறார். ரசூல்லாட்ட இந்த யஹூதியை கூப்பிட்டு வர்றாங்க. ரசூல்லாட்ட என்ன செய்கிறாங்கன்னா, 9 அத்தாட்சின்னு சொல்லி மூசா நபி கொடுத்தார்ல சொல்கிறானே, அது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்களாம், லா துஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, கொலை செய்யாதீங்க, நீங்கள் ஒருத்தனை அப்பாவையை பிடிச்சி கொலை தண்டனை கொடுப்பதற்காக மாட்டி விட்டுறாதீங்க, மட்டி சாப்பிடாதீங்க, சூனியம் பண்ணாதீங்க, கற்புடைய பெண்கள் மீது நீங்கள் அவதூறு சொல்லாதீங்க, போர்க்களத்திலிருந்து பின்வாங்கி ஓடாதீங்க, நீங்கள் சனிக்கிழமை வரவு மீறாதீங்க. இதுதான் 9 அத்தாட்சி. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, உடனே இறங்கி கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி அந்த யஹூதி என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாவுடைய கையை முத்தமிட்டு காலை முத்தமிட்டார் சைதான் வந்துடுது. கையை முத்தமிட்டால் நின்றுக்கிட்டு பண்ணியிருப்பார். காலை போய் முத்தமிட்டார்னு சொன்னால் நெத்தியை கொண்டு நிலத்தில் வச்சுட்டான்னு அர்த்தம். ரசூலுல்லாவுடைய கையையும் காலையும் முத்தமிட்டார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா, காலில் முத்தமிட்டிருக்கிறார் தடுத்தார்களான்னு என்ன செய்வாங்க, ஒரு ஹதீஸை கொண்டாந்து கேட்பாங்க. இந்த ஹதீஸ் இது ஆதாரமாக காட்டுவாங்க. மௌலானாக்கள் ஷேகுமார்கள்லாம் உங்கள்கிட்ட காட்டுவாங்க. காட்டினீங்கன்னா இது அப்பட்டமான இட்டு கட்டப்பட்ட பொய்ன்னு இந்த ஹதீஸில் உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டால், அந்த யஹூதி என்ன கேட்குறாருன்னா, மூசா நபி கொடுத்த 9 அத்தாட்சிகள் என்னன்னு கேட்குறாரு. 9 அத்தாட்சி என்று சொல்வது அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்கிறான்னு கேட்டால், அவர் கொடுத்த அந்த அற்புதங்கள் இருக்கு இல்லையா, மூசா நபிக்கு 9 அற்புதம் என்ன கொடுத்தான், கையில் வெளிச்சம் வர்ற மாதிரி ஒன்று, கைத்தடி கீழே போட்டால் பாம்பா மாறுறது மாதிரி ஒன்று, அதே மாதிரி பஞ்சத்தை கொடுத்தான் அந்த ஃபிரௌன் கூட்டத்தாருக்கு, அது ஒரு அத்தாட்சி. கனிவிருக்கங்கள்லாம் குறைஞ்சி போனது, வெள்ளப்பெருக்கு வந்தது, வெட்டுக்கிளி அனுப்பி சோதித்தது, பேனு, தவளை,
ரத்தமாக போகிறது எல்லாமே. இப்படி 9 விஷயங்களை கொண்டு அவங்கள சோதிச்சோம்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதை பற்றி தான் யஹூதி கேட்குறாரு. மூசா நபி கொடுத்த 9 அத்தாட்சி என்னன்னு கேட்குறாரு. ரசூலில் சொன்னபோது அதுக்கு நேரமாக அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஷிர்க் வைக்காத, திருடாத. குர்ஆனில் 9 அத்தாட்சின்னு வருது. குர்ஆனில் என்ன வருது? குர்ஆனில் அந்த 9 அத்தாட்சி வரும்பொழுது எப்படி வருதுன்னு கேட்டால், உலகத் ஆத்தைனா மூசா திஸ் ஆயாத்தின் பையினாத், மூசா நபிக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி 17:101 இருக்குது. ஒருத்தர் கொடுத்த அத்தாட்சியை பற்றி கேட்டால் அத்தாட்சியை சொல்லணுமா போதனையை சொல்லணுமா? இது அத்தாட்சியை ஷிர்க் வைக்காத திருடாதங்கிறது அத்தாட்சி. அதெல்லாம் அறிவுரை கட்டளைகள். அப்போ அந்த 17:101 வந்து 9 அத்தாட்சி கொடுத்தேன்னு நல்லா சொல்கிறான். அதே மாதிரி 27:12 வாதுகள் எதக்க ஃபீ ஜைபிக்க, உன்னுடைய கையை வந்து சட்டை பைக்குள்ள வை, தஹ்ருஜ் பைலா மின் கைரி சூயின், அது வந்து வெள்ளை வெள்ளையர்னு பிரகாசிக்கும், வெளியே கையை எடுத்துன்னா ஃபீ திஸ் ஆயாத்தின் 9ல் இது ஒன்றுங்கிறான்ல. 9ங்கிறதுல எது இந்த அற்புதங்களை தான் 9 நல்லா சொல்லி காட்டுகிறான். இது 27:12 இருக்குது. அதே மாதிரி அரசல் நாளைக்கு முத்தூஃபான ஒல் ஜராத ஒல் கும்மல ஒல் லஃபாதிய ஒல் தம ஆயாத்தின் முஃபஸலாத், அந்த ஃபிரௌன் கூட்டத்தாருக்கு வந்து வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேனு, தவளை, ரத்தம் இவைகளெல்லாம் தெளிவான அத்தாட்சிகளாக கொடுத்தோம், அனுப்பினோம் என்று 7வது அத்தியாயத்தில் 133 சொல்கிறான். அப்போ இதை பற்றி தான் யஹூதி கேட்க வர்றாரு. இதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் இதுக்குரிய பதிலாக இல்லை. நமக்கே தெரியுது 9 அத்தாட்சி நான் என்னங்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவன் கேட்டது 9 அத்தாட்சியை கேட்குறான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம்? நீ ஷிர்க் வைக்காத, திருடாத, இது வந்து மூசாவுக்கு கொடுத்த அத்தாட்சி ஆகுது. இது அறிவுரை, எல்லாருக்கும் உள்ள, எல்லா சமுதாயத்துக்கும் உள்ள ஒரு அறிவுரை விஷயம். அப்போ இது அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இது சித்தரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இதை அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து கோளாறு படித்தவராக இருக்கார். இதை அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து அதாவது இது அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் அப்துல்லா இப்னு சலமா அப்படிங்கிற அறிவிக்கிறார். இவர் வந்து இட்டுக்கட்ட பொய்யான செய்திகள்லாம் சொல்லக்கூடியவர் என்று நசையை சொல்கிறாங்க. முந்திரிங்கிறவர் சொல்கிறாரு. அதுக்கு தகுந்தவாறு இட்டுக்கட்டி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த முத்தமிட்டோம், காலை முத்தமிட்டோம், கையை முத்தம்னு வரக்கூடிய செய்தியை ஆதாரமாக காட்டினால் இது முதல்ல அந்த செய்தி ஒழுங்காக படுறா. 9 அத்தாட்சியை பற்றி கேட்குது. ரசூலுல்லாஹ் சம்மந்தமெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். அவங்க கேட்டது 9 அத்தாட்சியை கேட்குறான். ரசூலுல்லாஹ் 9 அத்தாட்சியை பேசாமல் வேறு என்னமோ பேசியிருக்கிறாங்க. இதிலேருந்து அந்த நாலேஜ் இல்லாத எவனோ ஒரு அறகுறை இட்டுக்கட்டினான்னு வழங்கலையா? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு செய்தி ஆதாரமாக காட்டுவார்கள் என்னென்னு கேட்டால், அதாவது அப்துல் கைஸுங்கிற ஒரு கூட்டத்தார் வந்து ரசூலுல்லாஹ் சந்திக்க வருவாங்க. நாங்கள் இறங்கி உடனே என்ன செஞ்சோம்? ரசூலுல்லாஹ்வுடைய கைகால்களை எல்லாம் முத்தமிட ஆரம்பித்தோம் அப்படின்னு அந்த சொல்வதாக ஒரு ஹதீஸ் அபூதாவுதில் வரும். இதை யார் அறிவிக்கிறார்னா உம்மு அபான்ங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். ஒரு அம்மா உம்மு அபான், அபான் என்பவருடைய அம்மா அறிவிக்கிறாங்கன்னு வருது. இவங்க யாருன்னு கேட்டால் எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்க மாட்டேது. ஒரு ஆள் அறிவிப்பாளர்னு சொன்னால் அவருடைய நம்பகத்தன்மை எப்படி, அவருடைய நேர்மை எப்படி, பொய் சொல்லக்கூடியவரா, நினைவாற்றல் மிக்கவரா, இதற்கெல்லாம் ரெக்கார்டு கிடைக்கணும். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாத ஒரு ரெக்கார்டு கிடைக்காத ஒரு ஆள் மூலமாகத்தான் இந்த செய்தி வருகிறது. இப்படியான ஒரு பலவீனமான செய்திகளை கொண்டு வந்து வைத்து என்ன செய்வாங்க? கால்கள் முத்தமிடலாம், கையை முத்தமிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் மொத்த ஆதாரம். மொத்த ஆதாரம் என்னது? இந்த உம்மு அபான் அறிவிக்கிறது ஒன்று. அந்த யஹூதி கேட்கும்போது 9 அத்தாட்சிக்கு சொல்லும்போது தப்பாக பதில் சொன்னமா வருமே. இந்த 2 ஹதீஸில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கால்களை முத்தமிட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி வரும். அது 2 ஏற்புடையது கிடையாது. அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தியாக போயிடுச்சு. சரியான செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதாவும் செய்யக்கூடாது, மரியாதைக்காகவும் இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்காக மரியாதைக்காக கூட என்ன செய்யலை, இது செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த இந்த வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தர் வருவார், வந்து யா முஹம்மத், உன்னை அல்லாஹ் தான் ரசூல் அனுப்புனானா பாரு. ஆமாம், உனக்கு என்ன கடமையாக்கினா? 5 வேளை தொழுகையை கடமையாக்கினா? அல்லாஹ் தான் உனக்கு கடமையாக்கினானா? இப்படின்னு என்ன செய்வார்? முகமதுன்னு கேட்டு கூப்பிடுவார். யாரை பார்த்து முகமதுங்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பேர் வச்சு கூப்பிட்றதுக்கு தானே. அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போது சட்டையை பிடிச்சி இழுத்து மேல் துண்டை பிடிச்சி இழுத்து எனக்கு கொடு, அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அந்த அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்திலேருந்து எனக்கு ஒரு தொகையை கொடுன்னு கேட்பார். கொடுக்கும்போது ஒரு சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்குறாரு. அப்போ மேனியெல்லாம் கண்டி செவந்து போயிடுச்சு. சஹாபாக்கள் ஒரு அடிக்கிறதுக்கு வர்றாங்க, விட்டுருங்க. அப்போ இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட மக்களாக பழகினாங்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்டா அல்லாஹ்வுடைய தூதர்னா பெரிய தூரத்தட்டு மெயின்டைன் பண்ணணும், கிட்டத்தில் உட்காரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வருவாங்க மார்க்கத்தை கேட்பதற்கான, மனித வடிவத்தில் வருவாங்க. ஜிப்ரீல்னு முதல் தெரியாது. வந்து என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வியாக கேட்ப, இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்ன, இஹ்சான்டா என்னன்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவாங்க. அதை பற்றி சொல்லும்போது அசனத ருக்குப தைஹி இலா ருக்குப தைஹி,
ஜிப்ரீல் வந்து தன்னுடைய முட்டுக்காலை ரசூல்லாவோட முட்டுக்காலோட ஒட்டிட்டு உட்காருவார். நீங்கள் கிட்டே இருக்கக்கூடாதுமாங்க இவங்க. ரசூல்லா வந்து மாணவராக இருந்து கற்றுக்கொள்வதற்கு வர்றாரு. இது வந்து கேள்வி கேட்டு போனால் ரசூல்லா சொல்லுவாங்க, இவர் எதுக்கு வந்தது ஜிப்ரீல் எதுக்கு வந்தார் தெரியுமா, உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத்தருவதுக்கு வந்தாருன்னு இருக்குது. அப்போ வந்தவர் என்ன செய்கிறார், ரசூல்லா கிட்ட வந்து தன்னுடைய முட்டுக்காலை வந்து ரசூல்லா முட்டுக்காலை வந்து ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு. இப்படி அஜரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னைக்கு ஒட்ட முடியுமா? ஒரு அஜரத்துக்கு முன்னாடி போய் 2 காலோட ஒட்டிக்க என்னடா எனக்கு மரியாதை இல்லையான்னு கேட்பார். அப்போ அவ்வளோ பெரிய மரியாதைக்கு ஒரு ரசூல்லாவுக்கு முன்னாடியே ஜிப்ரீல் வந்து உட்காரும்பொழுது இப்படி செஞ்சுட்டு போகிறாரு. அதே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, வந்தது யார் தெரியுமா, ஜிப்ரீல் அத்தாக்கும் அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனையும் உங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்கிறாரு. இதுவும் தான் கற்றுத்தந்தது. ஜிப்ரீல் கற்றுத்தந்தன ஓவர் மரியாதைலாம் கொடுக்க, கிட்ட போய் உட்காந்து கேள்விகள் தூரத்து டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாத அப்படிங்கிறத ஜிப்ரீல் கற்றுக் கொடுக்குறாரு. கேள்வி மட்டுமா கற்றுக் கொடுக்குறாரு. அந்த உட்கார்ற மெத்தடை என்ன செய்கிறது, இப்படி உட்காரலாம்னு வழங்குறாரு. மாணவர் தானே வர்றாரு. மாணவராக வந்த ஜிப்ரீல் வந்து இப்படி தான் உட்கார்ந்தாருன்னு வரும்பொழுது இந்த ஆதாரங்கள்லாம் தூர எரிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களுக்கு மரியாதை வேணும் என்பதற்கு தான் அந்த ஆயத்தை விளையாடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜதா செஞ்ச சம்பவத்தை எடுத்துக்கொண்டு நம்ம காலில் மக்களை விழ வைக்கணும். ஆதமுக்கே விழுந்திருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் விழுந்தா என்ன, நாங்களும் உங்களுக்கு குருநாதராக இருக்கிறோம்ல, உங்களுக்கு வழிகாட்டுறோமா இல்லையா என்றெல்லாம் திருப்புகிறார்கள். காரணம் சஜிதாவுடைய அர்த்தம் அவங்க 2ன்னு விளங்கலை. எந்த சஜிதா அனுமதிக்கப்பட்டதோ அந்த சஜிதாவை தான் அவங்க செஞ்சிருப்பார்கள். எந்த சஜிதா தடுக்கப்பட்டுச்சோ, எந்த சஜிதா இபாதத்தை அறிஞ்சு அதை செஞ்சிருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு பொது அறிவு இல்லாத காரணத்தினால் அவங்க வழிகட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த காலில் விழுகிற சஜிதா வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது. அறவே அதுக்கு என்ன இல்லை, இஸ்லாத்தின் அனுமதி இல்லை. இது சம்பந்தமாக இன்னும் கூடுதலான விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.